உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தி. வரும் 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அறிமுகமாக இருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்தப்படும். இந்த முகாம்களில் அளிக்கப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வளிக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் இல்லையெனில் அவற்றை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தகுதி உள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காவிட்டால் அதற்கும் இந்த முகாம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடந்த மாதம் 16ஆம் தேதி அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள், மொத்தம் 10,000 முகாம்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 13 அரசு துறைகளோட 43 சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும். இதுவே கிராம பகுதிகளில் 14 அரசு துறைகளோட 46 சேவைகளை நீங்கள் பெறலாம். இதுல இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நல்லா கவனிங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களை விண்ணப்பங்களை நீங்க நிச்சயமாக தரலாம். இப்படி தரக்கூடிய விண்ணப்பங்கள் மேல 45 நாட்களுக்குள்ள முடிவெடுத்து ஜூலை 2ஆம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும். இத்தனை துறைகள், சேவைகள், திட்டங்கள், இதுல எப்படி விண்ணப்பிக்கிறது நீங்க யோசிக்க வேணாம். உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்க வீடு வீடு வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பத்தி உங்களுக்கு விளக்குவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி சான்று டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும், தகுதி வரம்பு என்ன, இப்படி தேவையான எல்லா தகவல்களையும் வழிகாட்டுதலையும் உங்க வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வாக்கு சேகரிப்பதற்கான மறைமுக திட்டம் என விமர்சித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் EPS. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின், எது உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கவர்மெண்ட் மூலமா இந்த கட்சியினுடைய வேலையை அரசாங்கத்தின் மூலமா செய்யறார். வீடு வீடா கொண்டா கொடுப்பாங்க, வீடு வீடா கொண்டாந்து இந்த அட்டை கொடுப்பாங்க. இதுல என்ன இருக்குதுன்னா, குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதி, பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சக்கர இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கொண்டாந்து கொடுக்கிறாரு. எப்ப தேர்தல்? அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது. 8 மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். அப்படின்னு 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இந்த மக்கள் குறையெல்லாம் கேட்கலையா? இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கண்டுகொள்ளலையா? தேர்தல் வருது, மக்களை ஏமாற்ற வேணும், மக்களுடைய ஓட்டுகளை பெற வேணும். இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வீடு வீடா வந்து கொடுப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முந்தைய எதிர்கட்சி ஸ்டாலின் இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது 2021க்கு முந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஊர் ஊரா வந்தார். அவர் வந்தாரு, திரு உதயநிதி வந்தாருங்க, அப்புறம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர், திமுக MLA எல்லாம் வந்து ஊர் ஊரா திண்ணை கண்டா பெட்ஷீட்ட போட்டு, ஆகா இந்த ஊர்ல என்ன குறை இருக்குது, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, உடனே குறைய ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதை நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை சீலை உடைச்சு போட்டோ திறந்து அந்த பேப்பர் எடுத்து படிச்சு குறைய தீர்ப்புன்னு சொன்னார். அந்த பேப்பர்ல எங்கப்பா போச்சு?
எங்க போச்சு? இப்ப இந்த குறையை சுட்டி காட்டுறியே, இந்த குறையை வச்சு தானே மக்கள் வந்து உங்களுக்கு மனு கொடுத்தாங்க. நீங்க என்னென்ன குறை வேணுங்க, என்னென்ன குறை இருக்குதுன்னு சுட்டி காட்டினீங்க. இந்த குறையின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் விண்ணப்பமா நீங்க சொன்ன வார்த்தை நம்பி இந்த பெட்டிக்குள்ள போட்டீங்க. எப்ப அருமைச்சவர் சிவி சண்முகம் சொன்னாரு, சாவி தொலைஞ்சு போச்சு, சாவி தேடிட்டு இருக்காரு ஸ்டாலின். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.